ஹாய் வணக்கம் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது ஒரு சமையல் செய்யும்போது எடுத்தது. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குடி போகிற ஃபங்க்ஷன். அதுக்கு 150 பேருக்கு சமைக்கணும்னு சொன்னாங்க. சமையலுக்கு கிளம்புற நேரத்தில் ஒரு சமையல்காரங்க வரலன்ட்டாங்க. எப்போது நைட்டு 1 மணிக்கு. அந்த டைமில் என்னை கூப்பிட்றாரு எங்கள் வீட்டுக்கார், நீ வாயேன் அப்படின்னு. அவர் சமையல் ஆர்டர் எடுத்து செய்வார். சமையல் கிளம்புற நேரத்தில் இந்த மாதிரி தான் சம்பவம் நடக்கும். யாராவது திடீர்னு பர்சனல் வேலை இருக்குது அங்கே இருக்குதுன்னு வரமாட்டாங்க. அந்த டைமில் எங்கள் வீட்டுக்காரோட பார்வை என் பக்கம் தான் திரும்ப, நீ வான்னு. முன்னாடிலாம் சமையலுக்கு கிளம்பும்போது யாராவது வரலன்னா சமையலுக்கு ஆள் கிடைக்கலன்னு அலைஞ்சிட்டு இருப்பார். அப்போ நான் கேட்பேன், நான் ஹெல்ப்புக்கு வரட்டுமான்னு. நீ வீட்டிலையே ஒழுங்காக 2 பேருக்கு உனக்கு சமைக்க தெரியாது, உன்னை கூப்பிட்டு போய் வச்சுட்டு என்ன அசிங்கப்பட சொல்கிறியா அப்படிம்பாரு. இப்போது சமையலுக்கு ஆள் வரலன்னா என்ன தான் கூப்பிடுவார். முன்னாடி 2 பேருக்கு சமைக்க தெரியாது எனக்கு, இன்றைக்கி 500 பேர் கூட ஒரு ஹெல்ப்புக்கு ஆள் இருந்தால் போதும், சமைச்சிருவான். அந்தளவுக்கு நான் சமையலை ஒரு வெறியோடு கற்றுக்கிட்டேன். ஏன்னா இந்த சமையல் செய்ய தெரியலன்றது ஒரு சண்டையாகவே போகும் எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு. நான் கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு கூட ஒரு டைம் போயிட்டேன், இவர் கூட என்னால் வாழ முடியாதுன்னு. அப்புறம் எல்லாம் பெரியவங்க பஞ்சாயத்து பண்ணி தான் வாழ வச்சாங்க. அதனால தான் அந்த வெறியோடு நான் கற்றுக்கிட்டேன். 2 பேர் கூட சமைக்க தெரியாதண்ணா இன்றைக்கி 500 பேர் கூட ஒரு ஹெல்ப்புக்கு ஆள் வச்சுட்டு செய்வேன்னா. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இந்த குடி போகிற ஃபங்க்ஷன் வீட்டில் 150 பேருக்கு தான் சாப்பாடு செய்யணும். நானும் எங்கள் வீட்டுக்கார் மட்டும் 2 பேர் தான் செஞ்சோம். என்னென்ன சாப்பாடுனா, இட்லி, வடை, பொங்கல், அப்புறம் கோதுமை உப்புமா, கேசரி. இட்லிக்கு சாம்பார், சட்னி, கார சட்னி இதான் செஞ்சோம். 150 பேருக்கு இத்தனை டிஷ்ஷு. நாங்கள் 2 பேர் தான் சமைச்சோம். இதிலேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, முயற்சி பண்ணால் முடியாததுன்னு எதுவுமே இல்லைங்க. ஆமாம், 2 பேருக்கு சமைக்க தெரியாதுன்னா இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனுக்கு இவ்வளோ பேருக்கு சமைக்கிறேன்னா முயற்சி பண்ணலாம், தப்பே இல்லை. முயற்சி பண்ணி தோற்று போகிறது கூட தப்பு இல்லை. ஆனால் முயற்சியே பண்ணாமல் இருக்க பாருங்களா, அதுதான் அசிங்கம். இதுதான் உறவுகளே வாழ்க்கை. நம்மளை எது முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அதில் நம்ம சாதிச்சு காட்டணும். ஓகே. இந்த பாவக்காய் செடி நம்ம பார்த்து பார்த்து விதை போட்டு அதுக்கு உரம் போட்டு முளைய வச்சா கூட இந்த மாதிரி காய்க்குமான்னு தெரிலங்க. இது தானாக யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்ட விதை முளைஞ்சி தப்புச்செடி தான். அது பக்கத்தில் தண்ணி இருக்கிறதுனால அது அப்படி வளர்ந்து அந்த நந்தவாட்டை செடியில் படர்ந்துருச்சு. செம்ம காய். ஏற்கனவே 2-3 டைம் பறித்து குழம்பு வச்சுருக்கேன், பொரியல் பண்ணியிருக்கேன். ஆனாலும் நிறைய காய்ச்சிக்கிட்டே இருக்குது. இந்த பாவக்காய் பறித்து இன்றைக்கி சாம்பார் தான் வைக்க போகிறோம். புளிக்குழம்பு நேற்றுக்கு தான் வச்சேன்னா அது செட் ஆகாது. உடம்பு வேறு சரியில்லை. இந்த டூர் போயிட்டு வந்து அங்கேயும் அலைஞ்சிது, உடம்பு சரியில்லை. புளிக்குழம்பு சாப்பிட்டா இன்னும் சரியில்லாமல் போகுன்றதுனால நான் சாம்பார் தான் வைக்க போகிறேன் இன்றைக்கி. எனக்கு ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணணும்னு தோணுதுங்க. அது என்னன்னு தெரியல, சின்ன வயசுலேருந்து என்னை யாராவது கெட்ட வார்த்தையில் திட்டினாலோ, நான் செய்யாத ஒரு விஷயத்த செஞ்சேன்னு சொன்னாலோ கோவம் செம்மையாக வருது. திரும்ப நான் அவங்கக்கிட்ட பேசவே மாட்டேன். ஏன்னா ஒரு அடி அடித்தா கூட அது மறைஞ்சு போயிடும். ஆனால் இந்த சொல்லாத விஷயத்த செய்யாத விஷயத்த செஞ்ச அப்படின்னு சொல்லும்போதோ, அந்த கெட்ட வார்த்தை பேசும்போது எனக்கு என்னை மீறி ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு கோவம் வந்துடுது. நான் அவங்கக்கிட்ட திரும்ப பேசவே மாட்டேன். அவங்களா வந்து பேசினா கூட எனக்கு முன்ன மாதிரி பேசணும் அப்படின்னு தோணவே மாட்டேங்குது. இந்த மாதிரி யாருக்கெல்லாம் தோணுதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். பாவக்காயை ஃபஸ்ட்டு வெறும் வாணலில் வதக்கி எடுத்துக்கணும், கலர் மாறுற அளவுக்கு. அதுக்கப்புறமா அதை எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கணும். கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றி நான் பொரித்து எடுத்தேன். ஏன்னா அந்த எண்ணெயை மறுபடியும் அதில் யூஸ் பண்ணால் கசக்க ஆரம்பிச்சிச்சுன்னா, அதனால் அந்த பாவக்காய் பொரித்த எண்ணெயிலே கடுகு போட்டு, கருவேப்பிலை போட்டு, வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி எடுத்துக்கிட்டு, அதை அந்த பாசிப்பருப்பு தான் வேக வச்சேன் சாம்பாருக்கு. நான் துவரம் பருப்பு வேக வைக்கல. அதை வேக வச்சு அதில் எடுத்து இதை கொட்டிட்டு அந்த எண்ணெயில் பொரித்து வச்சேன் இல்லையா, அந்த பாவக்காயும் எடுத்து அது கூடவே போட்டுக்கிட்டேன். போட்டு கொஞ்சமாக புளி ஊற்றிக்கிட்டேன். அதிகம் இல்லை, கொஞ்சமாக தான் புளி ஊற்றினேன். அதை கொதிக்க வச்சு இறக்கி சாப்பிட வேண்டியதான். செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க இந்த பாவக்காய். இதான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். அந்த சாம்பார் சூப்பராக இருந்தது. புளிக்குழம்புக்கும் இதே மெத்தடில் தாங்க பாவக்காயை வதக்கணும். இது மாதிரி வதக்கி செஞ்சு பாருங்கள். கசப்பே கொஞ்சம் கூட இருக்காது. குழம்புலையும் கசப்பு இருக்காது, பாவக்காயிலையும் கசப்பு தெரியாது. செஞ்சு சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. சரி, ஓகே. வேறு வீடியோவில் ஒரு வாரம் டூர் போகிறேன்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தா கொல்லையில எல்லாம் அப்படியே வீணாக போய் கிடக்குது. இங்கே அப்புறம் காலையில் சனிக்கிழமை காலையில் தான் வீட்டுக்கே வந்தேன்னா, மல்லாட்டப்பள்ளிக்கு போயிட்டு வந்தேன்னா, துணி துவைக்கணும், அப்புறம் காய் பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன்னா, மறுநாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை முந்திரி கொல்லைக்கு போகணுன்ட்டார். 2 கொல்லையில் பொறுக்கணும். அதனால் காலையிலே கிளம்பிட்டேன். சாதம் வடித்து புளிக்குழம்பு வச்சுட்டு சாப்பிட்டுட்டு சாப்பாடு எடுத்துகிட்டுலாம் போகல. அங்கே ஒன்றும் முந்திரி கொட்டை அதிகம் இருக்காது, வந்துடலாம் வா, தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு சொன்னாருன்ட்டு தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டோம். ஒரு கொல்லையில் பொறுக்கிட்டு இன்னொரு கொல்லைக்கு போனோம். கொட்டை அதிகம் இல்லை, கம்மி தான். இருந்தாலும் அதெல்லாம் பழுத்து அழிஞ்சு போய் ஒரு மாதிரி அது கொட்டையை அந்த இதுலேருந்து காயிலேருந்து பிரித்து எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. அதாவது அந்த பக்குவத்தில் அதை பிரித்து எடுத்துட்டா தான். ஒரு வாரம் ஆச்சா, எல்லாம் காஞ்சி கருவாடாக போச்சு. அதை பிச்சு எடுக்கிறதுக்குள்ளே கையில் நகைலாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் பச்சைக்காய் பறித்து எடுத்துட்டோம், முந்திரிக்காய் பச்சைக்காய். லாஸ்ட் டைம் முடிய போகிறதா
பறிச்சுட்டு வந்தால் பசங்க ஏதாவது கறி குழம்பு வச்சு தரலாம், இல்லை முட்டை குழம்பு அது மாதிரி வச்சு தரலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை முந்திரி பருப்பு அது கொஞ்சம் பறித்து எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். இவ்வளோ தான் கிடச்சிது. அப்புறம் போய் இதெல்லாம் முடிச்சுட்டு பலாக்காய் போய் பார்த்தா பகீர்னு ஆயிடுச்சு. 3 காய் பழுத்து கீழே தானாக விழுந்து வேஸ்ட்டாக போச்சு. ஒன்றுமே பண்ண முடியல. அதாவது நிறைய பேருக்கு கிடைக்கவே மாட்டேங்குது பலாப்பழம். 200 300 கொடுத்தா கூட நல்ல பழம் டேஸ்ட்டாக கிடைக்க மாட்டேங்குது. எங்ககிட்ட 3 காய் வேஸ்ட்டாக போச்சு. என்ன பண்ண முடியும்? அந்தந்த டைமுக்கு அதை அறுவடை பண்ணலை, தானாக பழுத்து கீழே விழுந்து போயிடுச்சு. ஒரு வாரம் கழிச்சு கொல்லைக்கு வந்தால் என்ன பண்ண முடியும்? அப்புறம் ஒரு காயில் கொஞ்சம் வீணாக போச்சு. அப்புறம் 2 3 காய் பழுக்கிற கண்டிஷனில் இருந்ததா, சரி இதையும் விட்டா வேலைக்காவது மறுபடியும் எத்தனை நாளாவது கொல்லைக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் குரங்கு வேறு அடிச்சிடும். கொஞ்சம் காயை பழுத்துருந்துன்னா குரங்கு வேறு பறித்து வேஸ்ட் பண்ணிடும். அதனால் அதை பறித்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். நீங்கள் சொல்லுங்கள், கிராமத்து வாழ்க்கை ஜாலியான வாழ்க்கைன்னு தான் சொல்கிறீங்க. உங்களுக்கு கிராமத்து வாழ்க்கை பிடிக்குமா, நகரத்து வாழ்க்கை பிடிக்குமான்னு கமெண்டில் சொல்லுங்கள் உறவுகளே. அதே மாதிரி இந்த பழக்கம் எங்கள்கிட்ட 30 ரூபா 40 ரூபாய்க்கு தான் எடுக்கிறாங்க. உங்கள்கிட்ட 200 ரூபா 300 ரூபாய்க்கு வைக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள்.